பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. Have not I commanded thee? Be strong and of good courage. Be not afraid, neither be thou dismayed, for the Lord thy God is with thee, whithersoever thou goest. Joshua 1:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய செல்லக்குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம் பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இதை பார்க்கிறவர்கள், இந்த மெசேஜை கேட்கிறவர்கள், வசனத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக வாக்கு தத்தங்கள், அநேக நன்மைகளை குறித்து வேதத்திலே இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பாவத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கலாம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார்னா, எபிரேயர் 13:8 நாம் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சங்கீதம் 102:27 நீரோ மாறாதவராயிருக்கிறீர். இப்படி நிறைய வார்த்தைகளை, மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். நம்ம மனுஷன் மாறிடுவோம், கொடுத்த வாக்கு மாறிடுவோம், மனிதன் மாறிடுவான். ஆனால் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணினார்னா மாறவே மாட்டேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் ஒன்று காணிக்கை குறித்து, தேவனுக்கு கொடுக்கிற
காணிக்கை குறித்து தேவன் தெளிவாக சொல்லுகிறார். இன்னொன்று ஆண்டவர் சொல்லு, என்ன மறந்துட்டீங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதுல ஒரு வசனத்தை தெளிவாக சொல்லுகிறாரு. நீங்க என்ன மறந்துட்டீங்க, நீங்க என்ன விட்டுட்டீங்க, ஆனால தான் நீங்க நான் மாறுகிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மாறாதவர். மல்கியால தெளிவாக கர்த்தர் நமக்கு உரைக்கிறது என்னென்றால், நான் மாறாதவர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றார் பாருங்க. யாக்கோபின் புத்திரன் நீங்கள் நிர்மலமாகவில்லை. இதுவரை நீங்க மாறிட்டு, மனுஷன் மாறிட்டு இருக்கணும், மனுஷனுடைய வார்த்தைகள் மாறுகிறது. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்ற 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கும் போது அந்த அதிகாரத்துல அவர் லேவியின் புத்திரராகிய சுதந்தரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படி நீதியாய காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்கள் பொன்னையும் போலவும் வெள்ளியும் போலவும் உடம்பிடுவார். அப்பொழுது பூர்வீக நாட்டு முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆண்டவர் கொடுக்கிறதுல, அதாவது நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க சொல்றது போல மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே? உண்மை, அதாவது உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேன் என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற என்னை சோதித்து பார். நம்ம ஆண்டவரே சொல்றாரு, ஏசப்பாவே சொல்றாரு, என்னை சோதித்து பார். எப்போ? தேவ ஆலயத்தில் கொண்டு கொடுக்கிற போல. இந்த மற்றவங்கள்ட்ட கொடுக்குறோம், ஆனால் நம்ம போகிற சபையில் காணிக்கை கொடுக்கறதே கிடையாது. அங்கே ஒரு ஆளுக்கு 1000, இங்கே ஒரு ஆளுக்கு 1000 அப்படி கொடுக்குறவங்களை தவிர போகிற ஆலயத்தில் வெறும் 100 10 கொடுங்க. அதாவது நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க அங்கே உண்மையாக நீங்கள் கொடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு தெளிவான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது, ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதுவா? அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறதுனால் சேனை கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால் என்ன பிரயோஜனம் என்றார். இப்பொழுது அகங்காரிகள் வாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடம்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பற்றி பார்த்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 18ஆம் வசனம் வரையில நீங்க வாசிக்கும் பொழுது நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள், இப்ப கர்த்தருக்கு விரோதமாய் சில காரியங்களை நம்ம பேசுகிறோம். இதனால ஆண்டவர் மாறிடுவார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உபாகமும் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய வசனங்கள் உண்டு. உபாகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்து வரை வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 12ஆம். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திராட்சரசமாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வாதிக்கும் போது உன் இருதயம் மனமெட்டிமையாலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து வெள்ளி கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேள்களும் தண்ணீர் இல்லாத பட்சி இல்லாத பயங்கரமான
பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமல். பாருங்க, சிலர் மறந்துடுவாங்க. இப்ப ஆசீர்வாதம் கிடைக்கல, அதாவது வீடு இல்லை, வாசல்கள் இல்லை. ஆனா சில ஆசீர்வாதங்கள் வந்த உடனே மனமேட்டியுமே வந்துடும். மனமேட்டியுமே வரக்கூடாது. இப்போ சில ஆசீர்வாதங்கள் பணம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், சிலருக்கு மனமேட்டியுமே வந்துடும், சிலருக்கு பெருமை வந்துடும், சிலருக்கு அகந்த வந்துடும், ஆணவம் வந்துடும், திமிரு வந்துடும். இது இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். உன் இருதய, அதாவது உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமல், அதான் பெட்மான் செய்ய பாடும், மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இது மறவாமல் நீங்க இருக்கணும். ஆசீர்வாதம் வந்துச்சா, நன்மை வந்துச்சா, ஜபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், டைம் இல்லை, சர்ச்சுக்கு போகிற டைம் இல்லை, ஆலயத்துக்கு இதுதான் மனமேட்டிமை. இது வரக்கூடாது. இது வந்துச்சுன்னு வச்சுங்க, மனமேட்டிமை வந்துச்சுன்னா முடிஞ்சு, ஜோலி முடிஞ்சு. தேவனை விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி விலகினீங்கன்னா கர்த்தர் மாறிடுவார், உங்களை ஆசீர்வாதத்தை எடுத்துருவார், நன்மையை திருப்பி பறிச்சு கொள்வார். ஆனால் இப்போ ஆண்டு சொன்னான், கர்த்தர் நான் மாறாத. நீங்க மாறலாம், ஆனால் ஆண்டவர் மாறாது. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, நீங்கள் சம்பாத்தியமும் உன் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. இது ஏன் சம்பாத்தியம்? நான் சம்பாதித்தது, என்னுடைய பலத்தினால சம்பாதித்தது. நான் என் வீடை சம்பாதித்தேன், எனக்கு அது கிடைச்சி இது கிடைச்சி, கார் கிடைத்தது, அங்கே என்னுடைய சம்பாத்தியம். நான் ஓடி உழைச்சேன், நான் ஓடினேன், நான் அதுக்காக ஓடினேன், நான் அமுகல தூங்காம இருந்தேன், இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. என் சம்பாத்தியமும் என் கைபலம், நான் தான், என் பலனாலதான் இப்படி நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு பெருமை வந்தாச்சுன்னு அர்த்தம், மனமேட்டிமை வந்தாச்சுன்னு அர்த்தம், அகந்த வந்தாச்சுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். மறந்து போகாத, எச்சரிக்கையாயிரு. இயேசு இதெல்லாம் பார்க்கிறாரு. சிலருக்கு மனமேட்டிமை வந்துடுது, சிலர் பார்க்க மாட்டாங்க, ஊழியக்காட்ட பேச மாட்டாங்க. இந்த ஊழியக்காரன் எனக்கு தேவையில்லை, இவன் பிச்சைக்கார ஊழியக்காரன், இவன் ஒன்றும் இல்லை. இப்படி நீங்க நினைக்கிறீங்களா? என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யம் எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளும். சில இருதயத்தில் பெருமை, என்ன பெருமை? சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கை இருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உன் உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாய் இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறவரும் உன் தேவனாய கர்த்தரை மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவளை சேவித்து அவளை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியா அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா? உடனே நீங்க இதை சாபன்னு சொல்லிடாங்க. உபாகம் 8ஆம் அதிகாரம் 12 20 வசனங்களை நீங்க வாசி. நீங்க அதை எடுங்க, வாசி, திருப்பி வாசி. பாருங்க, நீ புசிக்க திருப்தியாக நல்ல வீடு கட்டலாம். இப்ப வீடு இல்லாம இருக்கலாம், உனக்கு வீடு கிடைச்சாச்சுன்னு வைங்க. அவை குடியிருக்கும் போது ஆடுகள், சொத்துகள், திராட்சரசங்கள், வெள்ளி, பொண்ணு எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயத்தின் மனமெட்டிமையா இருந்துட்டு பழையதை நினைக்க கூட, நான் வசதி இல்லாம இருந்தேன்,
நான் வீடு இல்லாமல் இருந்தேன், வாடகை வீட்டில் கிடந்தேன் அப்படிலாம் நினச்சி உன்னுடைய நாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, இன்னைக்கு நீ சிறுமைப்படுத்தி இருக்கலாம், உங்களை சோதித்து ஆண்டவர் உங்களை சோதிச்சு இருக்கலாம். கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்கள், கொள்ளிவாயை போல சிலர் உங்களை ஏளனமாக பேசியிருக்கலாம், ஏளனமாக சிந்திச்சிருக்கலாம், ஏளனமாக உங்களை தூசித்திருக்கலாம். கொள்ளிவாய் சர்ப்பங்களையும் தேள்கள் உன்னை கொட்டியிருக்கலாம். தேள்களை போல பேச்சுகள், ஏழை மதிக்கலை யாரும் உங்களை கொட்டியிருக்கலாம். பயங்கரமான பெரிய வனாந்திரம், பயங்கரமா கஷ்டம், வேதனை, கண்ணீர். உன்னை அழைத்தவரும் உன்னை அழைச்சாரு பாருங்க, உன்னை அழைத்தார் பாருங்க, உனக்காக பாரு கண்மையில இருந்து தண்ணீரை ஆண்டவர் கோசிச்சாரு பாருங்க. அதை நீங்க மறக்கக்கூடாது. உன் தேவனை கர்த்தரை மறவாமல் இந்த கஷ்டத்திலையும் உங்களை நடத்தினார் பாருங்க. மாறாதவர், பொய்யுரையாதவர் உங்களை நடத்தினார் பாருங்க. என் சம்பாத்தியம் இப்ப நீ கொஞ்சம் தலையெடுத்து வந்தோடனே என் சம்பாத்தியம், என் வேலை, இந்த ஐஸ்வர்யம் எனக்கு சம்பாத்தியது என்று உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாமோ, ஒரு இதயத்துல பெருமை, இதெல்லாம் என் சம்பாத்தியம், கத்த தந்ததுன்னு சொல்லு. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குறவங்கள ஒருவேளை இந்த மாசமோ இல்லை அடுத்த மாசத்துக்குள்ள உங்க கையில ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா என் சம்பாத்தியம் என்ன, கத்த தந்தது. கத்த தந்து சில விஷயத்தை கத்தரை எடுத்துருவாரு. யோபுடைய வாழ்க்கையை பார்க்க இல்லையா, கத்தர் கொடுத்த கத்தர் எடுத்த கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். சிலர் எடுப்பாரு, சிலரை ஆசீர்வதிப்பார். எடுத்து அது நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவார். ஆனால் உன் தேவனை கத்தனை நினைப்பாயானால் அவர் உன்னை பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து அதனுடைய உடன்படிக்கை. நீ சர்ச்சைக்கு போறது நான் இனி போக மாட்டேன், இப்போ ஆசீர்வாதம் வந்துச்சு பாருங்க, எல்லாம் வந்துட்டு. ஐயோ இனி எனக்கு பிஸி, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சம்பாதி அனில் அம்பானியை போல நீ சம்பாதிச்சுட்டு இருந்தன்னா நீ உன் குடும்பம் அழிஞ்சு போ, நீ அழிஞ்சு போவ. இதான் பைபிள் சொல்லுது. நீ உன் தேவனாய கர்த்தரை மறந்துட்டியா, சர்ச்சை போறதை விட்டுட்டியா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போக மாட்டேன், இடப்பட்ட கூட்டத்துக்கு போக மாட்டேன், பிஸ்னஸ், எனக்கு அங்க இருக்க பிஸ்னஸ், இங்க இருக்க பிஸ்னஸ், அங்க போகணும், இங்க போகணும், நான் டெல்லிக்கு போகணும், அமெரிக்கா போகணும், ஜப்பான் போகணும், நீ உன்னை அழிச்சே போடுவேன். மறந்துடாது. உன்னை அழித்து நிச்சயமா அழிந்து போவீர் என்று உங்களுக்குள்ளே சாட்சி அறிவிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தர் உங்களை முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்கள் அழிவீர்கள். அவ்வளவுதான். ஆண்டவர் உன்னை இப்ப மறக்க, ஆண்டவர் நான் கர்த்தர், நான் மாறாதவன். நீ மறவாமல் ஆண்டவர் நினைச்சு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் தசமபாகம் எல்லாம் நீ கொடுப்பாயானால் நான் உன்னை ஆசீர்வாதத்தை பெருகவே பெருகப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் உண்டு, வசனங்கள் நிறைய உண்டு. நான் சொல்லிடுறேன், நான் மனமாறுவேன்னு சொல்லியிருக்கிறார், மாறிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால இந்த வசனத்தை கேட்டு உபாகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி படிக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசிட்டே இருப்பார். ஆசீர்வாதம் வந்த பிறகு விட்டுறாதுங்க. உங்கள் இருதயத்தில் மனமேற்றுமை வைக்காதுங்க. இருதயத்தில் கர்த்தரை நினையாமல் பின்வாங்கி போயிடாதுங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நீங்கள் மரணத்தை சந்திக்கும் பொழுது நரகத்துக்கு போயிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஜெபம் பண்ணுமா. என் அன்பு பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கேட்ட ஒவ்வொரு பேரும் இந்த வசனம் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி நினைவுபடுத்தி இருக்கிறீங்க. உங்க 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு எச்சரிப்பான செய்தியை கொடுத்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உம்மை விட்டு முழு இதயத்தோடு உம்மை தேடி ஓய்நாளை ஆராதித்து ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின்
உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய். எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய். எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய். எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய். எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய். எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா